இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் இஸ்ரவேலுடைய 4வது ராஜாவாய் இருக்கிற ஆகாப் என்கிற ஒரு ராஜாவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். இங்கே இந்த ஆகாப் என்கிற ராஜா யார் அப்படின்னா, இஸ்ரவேலுடைய ஒரு ராஜா. இந்த ராஜா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்த ஒரு ராஜா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்த ஒரு ராஜா. இங்கே அந்த காலத்தில் அவர் இருக்கும்போது எலியா என்கிற ஒரு தீர்க்கதரிசி இருந்ததை நாம் பார்க்க முடியும். கிலியாத் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேல் தேவனாகி கர்த்தருக்கும்பதாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். 17ஆம் அதிகாரம் 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் அநேக நாள் சென்ற 3ஆம் வருஷமாகையில், அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தையிலேயே கொண்டாகி, நீ இப்ப ஆகாபு கொண்ட காண்பி தேசத்துல மழையை கட்டளையிடுவேன். பாருங்க, 3 வருஷம் 3 years தேசத்துல பஞ்சம், மழையே கிடையாது. கேரி தாற்றங்கரையிலே எலியா ஒளிந்து கொண்டிருக்கிறார். அந்த தாகத்துக்கு அந்த தண்ணியை குடிக்கிறாரு. காகம் அப்பமும் இறைச்சி கொண்டு நமக்கு தெரியும். ஆனா அந்த கேரி தாற்றங்கரை தண்ணீர் வத்து போயிட்டு அவ்வளவு பஞ்சம். ஆகாபு அரண்மனையில் இருக்கிற குதிரைகளை காப்பாற்றுவதற்கு ஏதாவது புல்லாகப்படுமான்னு பார்க்கறதுக்கு ராஜா இறங்கி வந்துட்டான். அரண்மனையை விட்டு இறங்கி புல்லு தேடுறான். ராஜா ஒரு பக்கத்தில் தேடுறாரு, ஒபதியா ஒரு பக்கத்தில் தேடி 2 பேரும் போறாங்க. அப்போ தேசத்தில் அவ்வளவு பெரிய பஞ்சம் ஏன் ஆகாப் என்கிற ஒரு ராஜாவால? காரணம் என்ன அப்படின்னா, ஆகாப் என்கிற ராஜா தன்னுடைய மனைவியாக இருக்கிற ஏசபெலின் வார்த்தையை கேட்டு ஜனங்களை கர்த்தருடைய வார்த்தை விட்டு வழி விலகி போக பண்ணினான். அவன் பாகாலை சேவிக்கும்படி ஜனங்கள்கிட்ட சொல்றான். ஏன்னா ஏசபேல் பாகாலை சேவிக்கிறவள். பாகாலுக்கு தீர்க்கதரிசிகள் உண்டு, அந்த தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினவள். அப்போ பாகாலை சேவிக்கிற ஏசபேல் ஆகாபினிடத்துல சொல்லி, ஆகாபும் ஏசபேலின் வார்த்தையை கேட்டு அவனும் கர்த்தரை விட்டு பாகாலை சேவிக்க ஆரம்பிக்கிறான். இதனால கர்த்தர் சொல்றாரு, என்னை விட்டுட்டு நீ பாகாலை சேவிக்கிறதுனால தேசத்திலே நான் மழையை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி மழையை பிளாக் பண்றார். இந்த தீர்க்கதரிசியா இருக்கிற எலியா மூலமாக கர்த்தர் சொல்லி அனுப்பி விடுகிறார். ஆனா இந்த ஆகாப் எலியா தீர்க்கதரிசியை கண்ட உடனே அவன் ஒரு வார்த்தைக்கு சொல்லுவான். பாருங்க, நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 1 ராஜாக்கள் எழுதின புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். அதற்கு அவன், இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நான் அல்ல, கர்த்தருடைய கட்டளையை விட்டு பாகாலை பின்பற்றினதினாலே நீரும் உம்முடைய தகப்பன் வீட்டாருமே இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவர்கள். ஆகாபு எலியா தீர்க்கதரிசியை பார்த்து, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ. அவன் சொல்ற, இல்லப்பா நான் கிடையாதுப்பா, கர்த்தரை விட்டுட்டு பாகால் ஆராதிக்கிற நீதான் போய் இஸ்ரவேலை கலங்க பண்ற, நீதான் இஸ்ரவேலை கலங்க பண்ற, நீதான் இஸ்ரவேலை வழி தப்பி போக பண்ற. இன்னைக்கு கர்த்தரை விட்டு விட்டு இன்னைக்கு மனிதரை நாம் நாடுகிறோமா? நம்ம நம்பிக்கை எனக்கு யார் மேல இருக்குது? ஆகாப் ஏசபேலின் வார்த்தை கேட்டு கர்த்தரை விட்டு விட்டான். ஆனா கர்மேல் மலையில போய் நிற்கும் போது அங்கே வானத்திலிருந்து அக்கினி இறங்குகிறது. அவன் பார்க்கிறவன் சொல்றான், கர்த்தரே தேவம், கர்த்தரே தேவங்கிறான். அது மட்டும் பாகாலிங்க உத்தரவு கொடும், பாகாலி உத்தரவு கொடும் சொன்னவன் அக்கினி வானத்திலிருந்து இறங்கி எல்லாத்தையும் வாக்காளர் தண்ணீர் முதற்கொண்டு நக்கி போட்டு சொல்றான், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். இன்னைக்கு நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது? ஆண்டவர் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்குதா? கர்த்தர் மேல நம்முடைய நம்பிக்கை இருக்குதா? கர்த்தர் மேல நம்முடைய நம்பிக்கையை நாம் வைத்திருக்கிறோமா?
இன்னைக்கு சிலர் மனுஷரை சார்ந்திருப்பாங்க. அந்த ஆளால முடியும், அந்த ஆள் சொன்னா நடக்கும், அவரை பார்த்தா அவர் சொன்னா இந்த காரியம் நடக்கும், அந்த ஆள்கிட்ட பேசினா இது நடக்கும், அந்த ஆள்கிட்ட சொன்னா இது கண்டிப்பா இந்த ஆள் செஞ்சு தருவார், இது கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மனுஷரை நம்புகிறார். ஏன்னா அந்த மனுஷன் என்ன தெரியுமா செய்வான்? கடைசியில ஐயோ உங்கள்கிட்ட இருந்துச்சு, இன்னைக்கு பார்த்து என்னால கொடுக்க முடியாயிற்று, என்கிட்ட இருந்துச்சு உங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா என்னால கொடுக்க முடியலையே, சாரி, ஒரே வேர்ட், முடிஞ்சது. ஆனா அதே கர்த்தரை நம்பணும்னா, இங்கே கர்த்தர் தேசத்தின் மீது மலையை கட்டளையிடுகிறார். ஆனா மலையை கட்டளையிடுகிறதுக்கு முன்னால அங்காலின் பாகாலின் தீர்க்கதரிசிகள் எலியா வெட்டி போடுகிறான். இந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் அழிக்கப்பட்ட உடனடியாக தேசத்தின் மேலே ஆசீர்வாதமான மழை பெய்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் விரும்பாத காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல இருக்கும் அப்படின்னா, நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல இருக்கும்னா அது கர்த்தராலே அழிக்கப்பட வேண்டும். அது கர்த்தராலே அழிக்கப்படும் போது மட்டும்தான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். கர்த்தருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். ஆவியானுடைய வல்லமை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்ய முடியும். இன்னைக்கு நாம் யாரை சார்ந்திருக்கிறோம்? மனுஷரையா கர்த்தரையா? நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? இந்த யேசபேலுடைய நம்பிக்கை எல்லாம் பாகாலின் தீர்க்கதரிசிகள் மேல இருந்துச்சு, கர்த்தர் மேல இல்ல. கர்த்தர் மேல இல்ல. ஆகாபுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல இல்ல, யேசபேல் சொன்ன வார்த்தை மேல இருந்துச்சு. உங்க நம்பிக்கை மனுஷர் சொல்லுகிற வார்த்தை மேல இருக்குதா, அல்லது மனுஷரை உண்டாக்கின கர்த்தர் மேல வச்சிருக்கீங்களா? யார் மேல உங்க நம்பிக்கை இருக்குது? யாரை சார்ந்திருக்கிறீர்கள்? மனுஷரையா கர்த்தரையா? கர்த்தரை சார்ந்து விடுவோம். கர்த்தரை சார்ந்தோம்னா நிச்சயமா நம்முடைய கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்முடைய கர்த்தர் நம்மை உயர்த்துவார். நம்முடைய ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நம்முடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? யோசித்து பார்ப்போம். கர்த்தரை சார்ந்திருப்போம், அவர் நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். தலைகள் தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நாங்கள் சார்ந்து விட எங்களுக்கு உதவி செய்வீராக. மனிதன் மேல வச்சிருக்க நம்பிக்கை ஆண்டவரே அற்பமான ஒன்று, உண்மையில வைத்து உண்மையை சார்ந்து விட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். மகிமை